ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம சைக்காலஜி இன் தமிழ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வீடியோவில் நம்ம ஒரு டாபிக் சம்மந்தமாக பேச போகிறோம். ஏற்கனவே நம்ம பிறப்பு என்றால் என்ன, பிறப்பவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அதே பிறப்பு மாடலில் நம்ம இறப்பு சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வீடியோ 100வது வீடியோ. இது வரைக்கும் நான் லாங் வீடியோ ஒரு 60 வீடியோவும், ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு 40 வீடியோவும் சொல்லிட்டு இது 60வது வீடியோ. மொத்தம் 100 வீடியோ நான் இந்த வீடியோவோட நான் பதிவு செய்கிறேன் யூடியூப்பில். ஷார்ட் பீரியடில் தான் நாங்கள் உள்ள நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு. திடீர்னு அது 100வது வீடியோ நான் போட போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் வீடியோ போட்ட மாரி எனக்கு மைண்டு இருக்குது. இவ்வளோ நாளைக்குள்ளே இவ்வளவு வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன்னாங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நான் பண்ணியிருக்கிறேன். இது என்னுடைய 100th வீடியோ. சரி, இந்த 100வது வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் தலைப்பு பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இறப்பு என்றால் என்ன, இறப்பவர்கள் எங்க செல்கின்றனர். இறப்புனா நமக்கு தெரியும், டெத்து, பாஸ்ட் ஆகுறாங்களா, இறக்குறாங்களா, அவங்க எப்படி இறக்குறாங்க, மற்றும் இறப்பவர்கள் இறந்த பிறகு எங்க செல்றாங்க, எங்க போறாங்க, அது நமக்கு தெரியாதுல்ல. அது பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னால் மற்றும் இந்த ஆன்மீக இயக்கத்தில் நான் ஞானம் அடைகிறதுக்கு முன்னால் எனக்குன்னு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும். இந்த உலகளாவிய விஷயங்களில் நான் என்னுடைய சிறு வயதில் நான் உணர்ந்திருப்பேன். இறப்பு பிறப்பு பற்றி நான் உணர்ந்திருப்பேன். அதை பிறப்பு பற்றி போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இறப்பு பற்றி ஷேர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் சிறு வயதில் கண்டது கேட்டது என்ன அப்படின்னா, நான் சிறு வயதிலிருந்து இறப்பு எல்லாரும் இறக்குறாங்க. இப்போ லேட்டஸ்டாக கலியுகம்ங்கிறதுனால ஒன்று ஆக்சிடெண்ட்டில் இன்சிடெண்ட்டில் இறக்குறாங்க. இன்னொரு கேட்டகரி பீப்புள் சூசைட்லாம் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ அலாதி சூசைடு. இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நிறைய பிரேக்கப் சம்திங்கில் வர்றதுனால சூசைட் கொஞ்சம் கம்மி தான். நிறைய வயது கடந்து இறக்குறதும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய ஆக்சிடெண்ட்டில் கேஸுகளில் தான் இறக்குது. ஏன்னா இப்போ விதவிதமான ஹை ஸ்பீடு பைக்கு வாகனங்கள் எடுத்து பண்ணுறதுனால மக்கள் தொகை பாப்புலேஷன் அதிகம் மற்றும் நிறைய இடங்களில் கம்யூனிகேஷன் கனெக்ஷன் இருக்குது. மொபைல் கான்டாக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பெண்கள் முதற்கொண்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டெத்துகளும் அதிகமாகுது. ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது போய் இப்போ எல்லாருமே உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் என்னவோ தெரியல, இறப்பு விகிதமும் பிறப்பு விகிதத்துக்கு சமமாகவே போயிட்டு இருக்கு. நீங்கள் அந்த வேர்ல்டு பாப்புலேஷன் அப்டேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது லைவாக ஓடிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இறப்புக்கு சமமாக பிறப்பு நடந்துட்டு இருக்கு. அப்போ ஆச்சரியமாக இருக்கும். சரி, அப்போ நான் சிறு வயதில் பார்த்தது என்ன அப்படின்னா, மனிதர்கள் இறக்குறாங்க. இறந்த மனிதர்கள் அதுக்கு பிறகு இன்னொரு பிறவி பிறக்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நான் சுற்றுப்புற சூழ்நிலையில் எனக்கு தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அவங்க சொல்லி வைத்தது தான் நான் உணர முடியும். அப்படி என்னுடைய பேரண்ட்ஸ், குறிப்பாக என்னுடைய மதர், அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அது சாமி கிட்ட போயிடுவாங்க, இறக்குறவங்க சாமி கிட்ட போயிடுவாங்க அப்படின்னு. சாமி எங்கே இருக்கிறாரு? மேலே இருக்கிறாரு. அது என்ன சாமி அதெல்லாம் தெரியாது. நம்ம வாக்கு தத்தங்கள் தான் பாருங்கள், ஒரு சடங்கு மாதிரி பேசும். அப்போ அப்படி பேசுகிற விஷயங்கள் கடவுள்கிட்ட சாமிகிட்ட போயிட்டாங்க அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சாமின்னு சொல்கிறவங்க என்ன ஆவாங்கன்னா, பேயா பிசாசா சுற்றி திரியறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரியா, பேயா இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி சாமிகிட்ட போனாங்க? அது இன்னும் கேட்டிங்கன்னா இந்து மதங்களில் சிவ பதவி அடைந்தார், சிவனடி சேர்ந்தார்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்குமே அர்த்தங்கள், அது கூட ஒரு டாபிக்காகவே நம்ம பேசலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு. ஏன்னா இறைவனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஞான ரத்தினங்கள். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வீடியோக்களாக நம்ம
போஸ்ட் பண்ணலாம், அவ்வளோ நாலேஜ் ஒளிஞ்சிருக்கு. அப்போ சாமி கிட்ட போயிட்டாங்கன்னா சாமி எங்க இருக்குன்னா மேல இருக்கு. அப்ப மேலையும் போன மாதிரி தெரியல, ஏன்னா கர்மா அங்கெல்லாம் இருக்கு. ஏன்னா கலியுகத்துல அவ்வளவு கர்மா தொடர்புகளை பின்னி பிணைந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இறக்குறவங்க எப்படி சாமி கிட்ட போவாங்க? ஏன்னா பேயா தானே அலையிறாங்க. நான் ஏன் சிறு வயதுல நான் உணர்ந்ததுமே இறந்தவங்க பேய அலைவாங்க. அது நல்லது செய்யற ஆத்மாவாக இருந்ததுன்னா அது 4 பேரை ஆசீர்வாதம் பண்ணும். இதுவே கெட்டது செய்யக்கூடிய ஆத்மாவா இருந்தா என்ன பண்ணும்? அது போற வரவங்களை அடித்தல், பேய் பிடித்தல் சமாச்சாரங்கள் நடக்கும். இப்படிதான் இறப்புக்கு பிறகு நான் புரிந்து வைத்தது. மற்றபடி உங்களுடைய ஒப்பீனியன் அப்படியும் என்னங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. அதை நீங்க தெரிந்து வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இப்படி இறப்புங்கிறது இப்படி நடக்குது. அப்போ நீங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா மதம் நமக்கு நல்லாவே தெரியும். எல்லா இந்து மதம் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் எக்ஸெட்ரா, இன்னும் நிறைய ரிலிஜன் இருக்கு. அந்த மதங்கள்லையுமே வித்தியாசமான கூர்வைகள்ல சொல்றாங்க. அறிவியலும் ஒரு வித்தியாசமான கூர்வையில சொல்லுது, நான் அதையும் சொல்றேன். அப்போ ரிலிஜன் ரீதியாக மதங்கள்ல என்ன சொல்றாங்க இறப்பு பற்றி அப்படின்னா, குறிப்பா கிறிஸ்டியானிட்டியில, கிறிஸ்தவ மதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஒருத்தங்க ஒரு பிறவி பிறக்கிறாங்க. அந்த பிறவிலே அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள், நல்லது கெட்டதுகளை கடவுள் நோட் பண்ணி வச்சுப்பாரு. அப்போ அவங்க இறந்த உடனே அவங்க நல்ல மனிதராக இருந்தா, குறிப்பா பைபிள்ல தன்னை அர்ப்பணம் பண்ணி இருந்தா, ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கு அவங்க இந்து மதத்துல அதுல யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. கிறிஸ்டியானிட்டியில அவங்க மதத்தை உயர்வாக பேசுறதுனால அவ்வளவு விஷயங்கள் நடக்கும். அப்போ கிறிஸ்தவனுக்குள் தன்னை ஒப்புவிச்சிருக்கணும், ஞான ஸ்நானம் எடுத்துக்கணும், பைபிள் விஷயங்களை படித்திருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல்னா என்ன? நல்லா சாமி கும்பிடணும், நல்லா சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணணும், நல்லா அழுது புலம்பணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பாஸ்டர், அந்த மெசஞ்சர் சர்ச்சில் இருக்கிறவர் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவன் அவ்வளவு டீப்பா, அவ்வளவு பற்று உறுதியாக, அவ்வளவு பக்தியில மூழ்கி இருக்கிறான், இவனுக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கையை, இம்மையிலும் மறுமையான வாழ்க்கையை ஒப்புவிப்பாருன்னு சொல்லிட்டு அவர் பாஸ்டர் மனம் குளிரணும். அப்படி குளிர்ந்துட்டுனா உங்களுக்கு சொர்க்கம். ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போறது பூசாரி என்னுடைய மனசு குளிர்ந்த மாரி இருக்குன்னு தான் போறாங்க இல்லையா? அப்படி அப்போ நீங்க அப்போ அது பைபிள் சார்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இறக்குறவங்க எல்லாருமே எங்க போறாங்க அப்படின்னா, கர்த்தர் மேல கூட்டிட்டு போயிடுவாரு. நீங்க பாவம் செய்தா உங்களுக்கு நரகம், புண்ணியம் செய்தா உங்களுக்கு சொர்க்கம். சொர்க்கத்துல நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, கர்த்தர் கால் மாட்டியில உட்கார்ந்து சாமி அங்கேயும் போய் நீங்க ஜெபந்தான் பண்ணணும். அப்படி இருக்கிறது ஒரு நல்ல வாழ்க்கை. உங்களுக்கு தங்க வைடூரியங்கள் எல்லாமும் இருக்கும். அங்க நீங்க உடம்பு இல்லாம புனமா தெரியுவீங்க, ஒரு ஆவி மாரி இருப்பீங்க. இங்கேயும் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆவியாட்டு செத்தவங்க ஆவியா தான் அலையிறாங்க. அப்போ அவங்களுக்குமே அவங்களுக்கு அவங்க மதங்கள்ல சொல்ற வாக்கு தத்தங்களை தான் அவங்களுக்கு புரிந்து. ஏன்னா ஆவியானவர் ஆவியானவர்னா அதுக்குமே அர்த்தம் தெரியாம தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி கிறிஸ்டியானிட்டியில இறப்ப ஒரு வித்தியாசமான பாணியில சொல்றாங்க. இதுவே முஸ்லிம்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதே ரீபர்த்து சமாச்சாரம் மிராக்கள் தெரியாது. அப்போ கிறிஸ்டியானிட்டியில சொல்றது மாரி தான் அவங்களுமே ரீபர்த்து ட்ரஸ்ட் பண்றது இல்லை. இந்து மதங்கள்ல மட்டும்தான், மற்றும் பௌத்தத்துல தான் இருக்குது மறுபிறவி இருக்கு. அப்போ முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு பிறவி தான், அந்த ஒரு பிறவில நீ செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில நல்லது செய்தா சொர்க்கம், கெட்டது செய்தா நரகம்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மாதிரியே தான் முஸ்லிம் மதங்களும் சொல்லுது. அல்லாவே அதே தான்ப்பா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய கோட்பாடுகள் கொள்கைகள் வருது. அதை நம்ம மற்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம். அப்போ மதம் அப்படி. இந்து மதங்கள்ல இறந்தவங்க பற்றிய எந்த ஒரு விஷயங்களும் கேரே பண்றது கிடையாது. நீ இருக்கிற காலத்துல நீ என்ன மாதிரி இருக்கிறங்கிறத, அதுதான் சொர்க்கம் நரகம் பற்றி மைண்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாரதம் அப்படி ஒரு டோன்ட் கேர் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கிறாங்க, லேசியா இருப்பாங்க. அதனால இந்து மதங்கள்ல யாரும் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அப்போ இறப்பு பிறப்பு பற்றி எதுவுமே மைண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்து மதங்கள்ல அப்படி. அப்போ அறிவியல் துறையில என்ன சொல்றாங்க இறப்பு பற்றி? அறிவியல் துறையில சொல்றது அப்படின்னா, அவங்க மறுபிறவி, அது ஒரு பிறவி மறுபிறவி இதெல்லாம் அவங்க கண்டுகொள்றது இல்லை. இதையும் தாண்டினும் ஒரு சக்தி இருக்கு, அது இறைவனிடத்துல இருக்கு. அப்போ இறக்குறவங்க அது இறந்து காணாம போயிடுவாங்க. மற்ற மதங்கள் மாரி சொர்க்கம் நரகம்ங்கிறலாம் அறிவியல் துறை கண்டுபிடிச்சுக்கிடாது. அறிவியலுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அது ஆன்மீகத்தோட கம்பேர் பண்ணி வாழுது. அப்போ
அறிவியல் துறையிலையும் ஹாஸ்பிட்டாலிட்டிலையுமே மருத்துவத்துறையுமே அப்படிதான். ஒண்ணுமே இல்லை, மனுஷ உடம்புல ஒரு காத்து, ஒரு ஏர் மாரி தான். அந்த ஏர் போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் மாரி இறப்பு பலவிதமாக இருக்குதுன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, அப்ப நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது டெத்துனா என்ன, அப்போ இந்த இறப்பு சாகுறாங்களா அவங்களாம் எங்க போறாங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்ப நம்ம இது பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஆன்மீக சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும், அப்பதான் நமக்கு புரியும். அப்ப ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாருங்க, இது ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த சக்கரம் சார்ந்த விளக்கத்தை தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இந்த சக்கரத்துலதான் நீங்க இறக்குறவங்க எங்க போறாங்க, இறப்பு எப்படி நடக்குது, அப்ப இறந்தவங்கலாம் செத்து சுண்ணாம்பா போயிட்டானா, இறந்தவங்க செத்து சுண்ணாம்பாவும் போகல, பெயிண்டாகவும் போகல, அது ஒரு வித்தியாசமான கோணத்துல நடைபெறுதுன்னு சொல்லிட்டு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துலதான் அவங்க அத பிறப்பு இறப்பு அனைத்தையும் உலகத்தினுடைய சர்வத்தையும் அவங்க அழகா அடக்கி சொல்லும் அந்த ஒரு ஞான அமைப்பு ஒண்ணு உண்டு. அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ள ஒரு பட விளக்கத்தின் அடிப்படையில் நம்ம விளக்கம் புரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்துல இறக்குறவங்களும் எங்க போனாங்க, ஏன்னா அதுதான் பெரிய மாயையாக இருக்கு. அப்போ நம்ம அது பேய் பிசாசுன்னு பயமுறுத்தும் போது நம்மளே புரிந்து கொள்றோம், ஓ அது ஒருவேளை பேயா தான் சுத்துதுன்னு. இப்படி பேயா சுத்தினாக்கி அது இங்கதான் சுத்திட்டு இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்கதான் சுத்துறது உண்மைதான், ஆனா அதனுடைய ரியல் விஷயங்கள் வேற மாதிரி அமைஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இங்க பேயா சுத்துறது நினைவு தான், அந்த நினைவுக்கு சொந்தக்கார ஆத்மா உயிர் எங்க போயிடுச்சுங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குல்ல. சரி, இப்ப நம்ம இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல ஒரு ரகசியத்தை சொல்லிதான் அதை சொல்லுவாங்க, அப்பதான் நமக்கு புரியுங்கிறதுக்காக நானும் அதை எக்ஸ்பிளைன் நான் பண்ணிக்கிறேன். சரி பாருங்க, இது ஒரு சக்கரம் மாரி இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் உலக நாடக சக்கரம்னு சொல்றாங்க. உலக நாடக சக்கரம். ஓகேவா? இந்த உலக நாடக சக்கரம் பாருங்க மொத்தமே 5000 வருஷமா தான் இருக்கும். இதுல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம்னு இதே பூமியில தான் இருக்கும். சொர்க்கம் நரகம்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லி கிரகங்களோ கோள்களோ யுகங்களையோ அவங்க வைக்கல, முற்றிலும் அந்த உலக நாடகத்துலதான் இருக்கு. இது ஒரு ஊர்ல ஒரு 5000 வருஷம் ஒரு ஊர் இருக்குதுன்னா அந்த ஊருக்குள்ள யாரு இருந்தா நம்ம புரிந்து கொள்ளணும்ல. அதே மாதிரிதான் இந்த உலக நாடக சக்கரம், நாடகம் உலக நாடக மேடைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அந்த நாடகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி நடக்குதுங்கிறது யாருக்குமே ப்ராப்பராக தெரியாது. அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ பாதி சொர்க்கம் பாதி நரகம்னு இந்த உலகத்துல இந்த பூமியில இருக்கு. அப்ப இந்த உலக நாடகம் மொத்தம் 5000 வருஷம்னா 2500 வருடங்கள் சொர்க்கமாகவும் 2500 வருடமாகவும் இந்த உலக சார்ந்த அந்த ரகசியங்கள் இருக்கு. அப்போ இந்த ரகசியத்துல பாத்தீங்கன்னா முதல் பாதியில யாரு வாழ்றாங்க, இந்து மத கோயில் தெய்வங்கள். நம்ம வட மாநிலத்துல இருந்து தென் மாநிலம் வரை எத்தனை தெய்வங்கள் நம்ம வழிபடுறோம், கையெடுத்து சாமி கும்பிடுறோம்ல. பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், மிகப்பெரிய லட்சியங்கள் அடைந்தவனும் பாருங்க பக்தி முறைகளை முன்னிறுத்துவான். சரியா? அது யாரோ எவரோன்னு கூட தெரியாது, இவன் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருப்பான், மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருப்பான், கோயில் தெய்வங்களை அவன் வழிபடுவான். அப்போ அவன் அந்த சயின்டிஸ்டுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்க அவங்க எவ்வளவு பிரில்லியண்டா இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க தான் கோயில் தெய்வங்கள். அவங்க உலகத்தின் அனைத்தையுமே அவங்க தெரிந்து வைத்திருந்தாங்க. அதுதான் நம்ம இந்த யூடியூப் சேனல்ல பாருங்க, உலகத்தின் அனைத்து விஷயங்களும் வேணா நாம தான் கோயிலோட தெய்வங்கள். பிரம்மகுமாரிகள் என்னதெல்லாம் பேசுறாங்க தெரியுமா யூடியூப்ல, அதெல்லாம் நீங்க பிரம்மகுமாரிகள் சொல்லி சர்ச் பண்ணாலே ஒரு சயின்டிஸ்டுக்குள்ள மூளை வந்துடும். அப்போ முதல் பாதி சொர்க்கத்தில் நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஊர்ல 5000 வருடம் ரெக்கார்டு அப்படின்னா அந்த ஊர்ல முதல்ல இருந்தது யாரு வந்தா அவங்க என்ன மாதிரி பிறப்பு இறப்பு நடந்ததுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம பேரண்ட்ஸை பத்தி தெரியும், நம்ம பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸை பத்தி நமக்கு தெரியும், ஒரு 3-4 ஜென்ரேஷன் தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் அமைப்புகள் நமக்கு சத்தியமாகவே தெரியாது. அப்போ அப்படி இந்த உலக நாடகத்துல பாதி யுகத்துல அந்த சத்தியுகம் திரேதா யுகத்துல வாழ்ந்த கோயில் தெய்வங்கள் அவங்க தான் நம்மளுடைய மூதாதையர்கள். இதே உலகத்துல நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இன்றிலிருந்து 2500 வருடங்களுக்கு முன்னால 2500 வருடங்கள், மொத்தம் 5000 வருடத்துல 2500 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க கோயில் தெய்வங்கள் அவங்க எல்லாருமே அப்படி நிறைய பிறவிகள் எடுத்து இங்க ஒரு 8, இங்க ஒரு 12, இங்க 21, இங்க 42ன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 83-84 பிறவி எடுத்திருக்கிறாங்க. அவங்க முதல் பாதி சொர்க்கத்துல 83 பிறவிகள்ல 21 பிறவிகளை சொர்க்கத்துல அனைத்தையுமே அவங்க எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த துவாபரிக கலியுகம் வரும்போது அவங்க சாதாரண மனிதர்களாக வராங்க. இங்கேயுமே நிறைய பிறப்பு இறப்புகள் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க.
அப்போ அவங்க துவாபர யுகம் கலியுகத்துல வரும்போது கடைசி மகா சங்கம யுகம்னு ஒண்ணு இருக்கும். அப்போ அந்த டைம்ல ஒட்டுமொத்த உலக மக்களுமே மீட் பண்றாங்க நம்மளோட சேர்த்து. அப்போ உலகத்தின் மக்கள் தொகை தெரியும், கிட்டத்தட்ட 830 கோடி குரோர் மக்கள் தொகை வந்து இப்ப நம்ம ரீச் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. அப்ப அந்த 830 கோடி மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா 33 கோடி பேர் தான் அந்த சொர்க்கத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. மீதி 800 பேர் சும்மா அவங்க இந்த துவாபர யுகம் கலியுகத்துல வரக்கூடிய சாதாரண மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த சொர்க்கத்துல வாழ்ந்த அந்த 33 கோடி தேவர்கள் தான் உலகத்தின் கடைசியில இங்க வந்து மீட் பண்றாங்க. அப்போ ஒரு ஊருக்குள்ள அப்போ முன்னாடி இருந்தவங்க அப்போ நம்மளை போல பல பிறவிகள் எடுத்து வராங்க. அதை நம்ம இப்போ சொல்லுவோம், அதுக்கு தான் நம்ம விளக்கம் கொடுத்துட்டு வரோம். அப்போ மகா சங்கம் யுகம்னு ஒரு 100 வருடம் வரும். அப்போ பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள்னு ஒரு ஆன்மீக ஆசிரமம் வேர்ல்டு வைடு ஃபேமஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 160 நாட்டில் இருக்கும் இந்த ஆன்மீக இயக்கம். ஓகேவா? இந்த ஆன்மீக இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இந்து மத கோயில் தெய்வங்கள். பாரதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, உலக லெவலில் அங்கங்கே ஒரு சில தெய்வங்கள் இருப்பாங்க. அப்போ பாரதத்துல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஆன்மீக இயக்கத்துல. இந்த 100 வருடம் மகா சங்கம் யுகத்துல பாரதத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த ஞானம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதத்துக்கு வெளியே கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இருப்பாங்க. பாரதம் முழுக்க 6000 சென்டர்னா வெளிநாடு லெவல்ல 6000 சென்டர் கூட இருக்காது, அவ்வளவு ஒரு குறைவான ஒரு நிலை. அப்போ அந்த பாரதத்துல வாழ்ந்த அந்த கோயில் தெய்வங்கள் தான் எங்க இருக்கிறாங்க? இந்த ஆன்மீக ஆசிரமத்துல இருக்கிறாங்க. அப்போ பல பிறவைகள் எடுத்து வர்றதுனால துவாபர கலியுகம் வந்து நம்மளை போல மனிதர்களாக மாறிட்டாங்க. ஆனா நம்ம அவங்கள கோயில் சிலைகள்ல தேடிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க கோயில் சிலைகள்ல எதுலையும் கிடையாது. அவங்க இப்போ நீங்களும் நானுமாக தான் வந்துட்டோம். அப்ப அந்த கோயில் சிலைகள்ல இருக்கிறது யாரு? அதை தான் நான் சொல்ல வரேன். அது ஒரு பேய் மதிர் இருக்கும். சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இறப்பு என்றாலும் சொல்றோம்ல, இறக்குறவங்க வந்து எங்க போறாங்க கடைசியில் அப்படின்னா, யாரும் எங்கேயும் போக முடியாது. நான் போன வீடியோவிலே லாஸ்ட் வீடியோ ஒன்று நான் கொடுத்துருந்தேன். இறைவன் இருக்கக்கூடிய பரந்தாமும் வைகுண்டத்துல இருந்து அங்கிருந்து ஆத்மாக்கள் வந்து தலைகீழ் விருட்சக மரத்துல இருந்து தன்னுடைய சக்திகளின் அடிப்படையில மேல இருந்து இந்த 5000 வருட நாடக பாகத்துல அவங்கவங்க புத்தியில இருக்கக்கூடிய அந்த கர்மத்தின் அடிப்படையில பிறப்புகள் எடுப்பாங்க. அப்படி வரிசையா மேல இருந்து 5000 வருடத்தினுடைய 9 லட்சத்துல இருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களா பிறவி எடுத்து இங்க ஒரு 2 கோடி பேர் வருவாங்க. சத்தியுகம் முடியும் போது இங்க ஒரு 33 கோடி பேர் வருவாங்க. இங்க ஒரு 81ல இருந்து 82 கோடி மக்கள் வருவாங்க. இங்க வரும்போது இப்ப 830 கோடி மக்கள் தொகை ஆயிடுச்சுல. இன்றிலிருந்து 150 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம பாரதம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே 100 கோடி தான். இப்ப பாரதத்திலே 140 கோடி வந்துட்டாங்க. அப்ப இவங்கெல்லாம் எப்படி வராங்கன்னா, மேல இருந்து அந்த தலைகீழ் விருட்சக மரத்தினுடைய பரந்தாமத்திலிருந்து இறைவன் கிட்ட இருந்து தான் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பிறப்பு அப்படிதான் நடக்குது. ஒரு முறை ஒன்ஸ் ஒரு ஆத்மா இங்க பிறவி எடுத்துடுச்சு அப்படின்னா 9 லட்சம் பேர்ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த 9 லட்சம் பேர் இங்க பிறவி எடுத்துட்டாங்க அப்படின்னா 9 லட்சத்துல இருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களும் ரிப்பீட்டட் எங்க போக முடியாது, இறைவன் இருக்க அந்த வந்த இடத்துக்கு மறுபடியும் ரிப்பீட்டட் போக முடியாது. அப்போ ஒன்ஸ் பிறவி எடுத்துடுச்சுன்னா சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் சொல்லிட்டு 4 யுகங்களுக்கும் அந்த ஆத்மா பிறவி எடுத்துதான் ஆகும். அப்போ அவங்களுக்கு பிறப்பு எப்படி நடக்குதுன்னா, இந்த முதல்ல இந்த சத்தியுகத்துல பிறவி அந்த ஆத்மா எடுக்கணும்னா கூட மேல அந்த ஆத்மா அந்த தலைகள் விருட்சக மரத்துல இறைவன் கிட்ட இருக்கும்போது ஒரு ரெக்கார்டு வயசு இருக்கும். அந்த ரெக்கார்டு வந்து அது அந்த 5000 வருட கல்பத்திலே அந்த ஆத்மா உள்ள போட்டது, கேட்டது, பழக்கப்பட்டது, அதுதான் அங்க ரெக்கார்டாக இருக்கும். அந்த ரெக்கார்டின் அடிப்படையில தான் ஆத்மா அங்க வந்துச்சு. அந்த ரெக்கார்டு அந்த பதிவுகளின் அடிப்படையில, கர்மத்தின் அடிப்படையில ஒரு பேரண்ட்ஸ் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறகு எடுத்த பிறகு அந்த அப்பா அம்மா கூட இருக்கக்கூடியவங்க என்வைரன்மெண்டல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, மற்றபடி ரிலேஷன்ஷிப்பு, அவங்க இங்க வரும்போது பிறவி எடுக்கும்போது ஒரு ரிலேட்டிவா இருந்திருப்பாங்க. அவங்க கான்டாக்ட்ல இருந்து இங்க வந்து கர்ம தொடர்புகள் இன்னும் நீளும். ஏன்னா சத்தியுகம் திரேதாயுகத்துல அந்த சக்திகளே அவங்க ஒவ்வொரு பிறவிகளை குறைஞ்சிக்கிட்டே வரும், கர்ம தொடர்புகள் அதிகமாகும். அதன் அடிப்படையில தான் ஆத்மா ஒரு முறை பிறவி எடுத்துட்டுனா இங்கே அதே கர்மத்தை, ஏன்னா ஒரு பிறவியின் தொடர்ச்சி அடுத்த பிறவி, அப்படி அந்த கர்மத்தின் விஷயங்களை தீர்த்து கொள்றதுக்கு தான் ஆத்மா என்ன பண்ணுதுன்னா ரிப்பீட்டட் இங்கே பிறவி எடுத்து 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 சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர கலியுகம் சொல்லி 4 யுகங்களுமே ரிப்பீட்டட் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, அப்போ இங்க பிறப்பாங்க, அதுக்கு பிறகு அதே வீட்டுல இறப்பாங்க. இறக்குற ஆத்மா வந்து மறுபடியும் ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள வித்தின் ஒரு 12-13 நாளைக்குள்ள, குறிப்பா ஒரு 14 நாட்களுக்குள்ள இன்னொரு அம்மா வயிற்றுக்குள்ள அந்த ஆத்மா போயிடும். சரி, அப்ப ஆல்ரெடி ஒரு அம்மாவுடைய வயிறு வந்து அது காலியாக இருக்கும். அது இந்த ஆத்மா அங்க பிறக்கணுங்கிறதுக்காக தான். அதனாலதான் நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கும் போது
நீங்க எங்க இருந்து வந்தீங்க, நீங்க யாருக்கு வீட்டுல இருந்து வந்தீங்க, என் தாத்தாவே வந்திருக்கிறாங்க, எங்க பாட்டியே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இது என்ன ரகசியம் அப்படின்னா, உண்மையிலே அது ஆத்மா இன்னொரு வீட்டுல இருந்து வந்ததுதான். அது குழந்தையா பிறக்கிறனால நம்ம பெருசா எடுத்துக்கிறோம். ஆனா அது உங்களுடைய ரிலேட்டிவ் இல்லைன்னா முன்ன பின்ன தெரியாதவங்களும் யாரும் கொஞ்ச மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு கணக்குல விட்டவங்க, அவங்களுக்கு அன்பு செலுத்தினவங்க. ஏன்னா தாத்தா பாட்டியா பிறப்பாங்க, அவங்க இறந்த பிறகு உங்க குழந்தையா பிறந்து அவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தையா இருந்தவங்க வீட்டுல இவங்க குழந்தையா பிறந்துருவாங்க. அப்படி ஒரு முறை ஆத்மா பிறவி எடுத்துடுச்சுன்னா அந்த கல்ப சக்கரத்தை சுத்தி 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 அதிகபட்சமாக 83 84 பிறவி எடுக்கிறாங்க. அப்போ அந்த பிறப்புல வரக்கூடிய அந்த ஏஜ்லாம் நம்ம இதுல சொல்லிட்டு குழப்ப வேண்டாம். அப்படி ஆத்மாக்கள் பிறவிகள் பல எடுத்து எடுத்து வந்து கடைசியில இந்த மகா சங்கம யுகத்துல சேரும்போது இறைவன் இங்க இந்த ஞானம் கொடுத்து மறுபடியும் அந்த சத்தியுகம் திரேதாயுகத்துக்கான சொர்க்கத்துக்கான ரகசியத்தை சொல்லி மறுபடியும் அந்த பிறப்பை இறைவன் ஸ்டாப் பண்றாரு. ஏன்னா பிறப்பு நடக்குது, பிறப்பின் அடிப்படையில் இறப்பு நடக்குது, இறக்குறவங்க மறுபடியும் இன்னொரு அம்மா வயிற்றுக்கு போறதா நான் சொல்லிட்டேன். அப்படி ரிப்பீட்டட் ஒன்ஸ் வந்த ஆத்மா திரும்ப திரும்ப பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா வந்த வீடு அது ஆத்மா மறக்காது, அது எல்லாமே ஆத்மாவில் சூழ்ல உயிர்ல பதிவாகி இருக்கும். அப்போ இந்த மகா சங்கம யுகத்தில் இறைவன் வந்து சொல்றாரு, இன்னும் ஒரு 10 வருடம், மொத்தம் 100 வருடம், 100 வருடம் மகா சங்கம யுகம். 100 வருடம் முடியும் போது ரஷ்யா அமெரிக்கா சண்டை போட்டு நீங்க எல்லாரும் என் கூட தான் வரணும், நான் உங்களை கொசு கூட்டம் போல எங்கிருந்து வந்தீங்களோ அதே இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போயிருவேன். கொசு அரிச்ச மாதிரி சொல்லுவாங்களே, கூண்டோட கைலாசம் போயிருவீங்கன்னு சொல்லுவாங்களே, கூண்டோட கைலாசம் போகக்கூடிய அனைத்து ரகசியங்களையுமே இறைவன் வந்து இந்த ஞானத்துல சொல்லி கொடுக்கிறார். ஒட்டுமொத்த உலகமா அழிய போகுது. 100 வருடம் தான். 1936 இருந்து 2030 வரை தான் இந்த ஞானம். இப்போ நடக்கிறது 2025 நடக்குது. அப்போ இன்னும் ஒரு 10-11 வருஷத்துல ரஷ்யா அமெரிக்கா, அதுக்கு முன்னாடியே 2-3 வருடங்கள் நடக்கும் சண்டைகள். அப்போ இன்னொரு 7-8 வருடத்திலே உலக விநாசங்கள் கன்ஃபார்ம் ஆக போகுது. ரஷ்யா அமெரிக்கா தான் இந்த உலகத்தை அழிக்கிறாங்க. அப்போ அந்த டைம்ல நீங்களே இங்க பிரிவு எடுக்க நினைச்சாலும் அது நடக்காது. ஏன்னா இங்கதான் யாருமே இருக்க மாட்டாங்களே, எங்க நிலம் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, அதனால கரும தொடர்பு வருது, நீங்க குழந்தையாக பிறக்கிறீங்க, உலக நாடகத்துல அழகா ஜாலியா வாழ நீங்க முயற்சி செய்றீங்க, வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க, துன்பத்துல இருந்தாலும் இன்பம் போல வாழ்றீங்க. வேர்வை சிந்தி உழைக்கிறது ஒரு இன்பம்பா. மனிதன் 2 கைகளை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது எதுக்காக? உழைத்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வாழணும் என்கிறதுக்கும் இறைவனை வழிபடுறதுக்கும் சொல்லி மனிதன் புரிஞ்சுக்கிட்டா மனிதனுடைய வாழ்க்கையில ஏதாவது உயர்வு வருமா? ஒரு காலமும் வரும். அப்போ இப்படிதான் இந்த கடைசி டைம்ல இறைவன் இப்பதான் கூட்டு போறாரு. அப்ப நம்ம வந்த இடம் வந்து வைகுண்டம், பரந்தாமம், இறைவன் இருக்கிற இடம். அங்கிருந்து தான் வந்தோம். மறுபடியும் கடைசியில இறைவன் கூட்டு போறாரு. இன்னும் 10 வருஷத்துல இறைவன் எல்லாருமே அங்க போய் தான் ஆகணும். ஏன்னா இங்க இருக்கிற இடம் எல்லாத்தையுமே அழிச்சு எரிஞ்சிருவாங்க. ரஷ்யா அமெரிக்கா அணுகுண்டுகள் போட்டு எல்லாருமே காலி பண்ணிடுவாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே இறந்துருவாங்க. அந்த உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், அந்த டெல்லி ஏரியாவில் ஒரு 9 லட்சம் பேர், ஒரு 20 லட்சம் பேர் உயிரோட இருப்பாங்க. அந்த 20 லட்சம் பேருக்கும் பெர்த் கொடுக்குறவங்க மூலமாக ஒரு 9 லட்சம் பேர் அங்க இருந்து பிறந்து வருவாங்க. இப்போ இது ரிப்பீட்டட், இடைவிடாத ஒரு நான் ஸ்டாப் சர்க்கிள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இப்படிதான் நம்ம வாழ்க்கையில இறப்புக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இறக்குறவங்க கடைசியில தான் போக முடியும். ஒரு முறை வந்துட்டா ரிட்டன் உலக நாடகத்தை விட்டு எஸ் ஆகி போக முடியாது. நீங்க பிறப்பு பற்றிய வீடியோ பார்க்கணும்னா நான் ஏற்கனவே லாஸ்ட் ஒரு வீடியோ நான் கொடுத்திருந்தேன். அதுல பிறப்பு என்றால் என்ன, பிறப்பவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் நான் கொடுத்திருந்தேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க்கும் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. நீங்க ஒருவேளை இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணணும். இணையதளத்தில் பிரம்மா குமாரிகளுடைய கிளையை பிரான்ச்சை கண்டுபிடிப்பது எப்படின்னு அந்த வீடியோ அமைப்பு வரும். அந்த வீடியோனுடைய விஷயத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஒரு 10 மினிட் ஓடும். அதை பார்த்து இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு நீங்கள் போங்க. முற்றிலும் ஃப்ரீ தான், பணம் கிடையாது. உங்களுக்கு ராஜயோகா பற்றியும் சைக்காலஜிக்கு சம்மந்தமான பிறப்பு, இறப்பு, சக்கரம், கடவுள் யார், நீங்கள் யார், எல்லா விஷயங்களையும் ராஜயோகா கற்றுக் கொடுப்பாங்க. யோகா கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஆசிரமம் இது. வேர்ல்டு வைடு இருக்கு. உங்கள் ஊருக்கு பக்கத்திலே 4-5 கிலோமீட்டர்லேயே மேபி இருக்கும், உங்களுக்கு தெரியாது. எல்லா தாலுக்கு, எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லேயும் இருக்குது. பாரதத்துல 6000க்கு மேல சென்டர்லாம் வச்சிருக்கிறாங்க. வேர்ல்டு வைடு டோட்டலா 9000 சென்டர் கிட்ட இருக்கு. சரி, அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துல போய் நன்மை அடைங்க. இந்த வீடியோவில் இறப்பு எப்படி நடக்குதுங்கிறத நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. அப்போ போன வீடியோ நான் பிறப்பு எப்படி நடக்குதுன்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். நீங்க அதையும் பார்க்கலன்னா
நீங்கள் அதை போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவை பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணி உடனே பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போங்க. 10 வருஷத்தில் உலகம் அழிய போகுது. இது சரியா தப்பாங்கிறது நீங்கள் இயக்கத்துக்கு போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். முற்றிலும் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ராஜயோக மெடிடேஷன் வகுப்புகள் தான், பணம் எதுவும் கிடையாது. சரி, அப்போ நம்ம அடுத்து இன்னொரு டாப்பிக்கில் நம்ம இன்னொரு நேமில் இன்னொரு ரகசியத்தை நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயங்களும் நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, அப்போ இறக்குறவங்க பேய் அலைகிறாங்களே, அப்போ நீங்கள் சொன்னதின் அடிப்படையில் ஆத்மா பிறவி எடுத்துடுச்சு அப்படின்னா ரிப்பீட்டடு இந்த உலக நாடக சக்கரத்தில் சுற்றிக்கிட்டே வரும்னு சொல்கிறீங்க. சரி, சுற்றிக்கிட்டே வரும். அப்போ அவங்க பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சத்தியுகம் திரேதாயுகம் தோபர கலியுகத்துக்கு வராங்க அப்படின்னா, சரி, பிறப்பு பல எடுத்து ஒவ்வொரு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. 14 நாட்களுக்கு பிறகு அம்மா வயிற்றுக்கு 3 to 4 மாதத்தில் அம்மா கருவுற்று இருக்கும்போது போவாங்க. சரி, ஆனால் இங்கே பேயாக சுற்றுறது என்ன கான்செப்ட்? இதை நான் சொன்னேன், அது நான் இப்போ விளக்கம் கொடுக்குறேன். அது உண்மைதான். அப்போ அவங்க பேயா சுற்றுறது என்ன அப்படின்னா, அந்த மகா சங்கம யுகத்தில் எடுக்கிற ஞானம் இருக்குல்ல, இது ஆத்மாக்களுடைய புத்தியில் பலமாக பதிஞ்சிடும். அப்போ அப்படி அந்த பலமாக பதியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இந்த 100 வருட ஞானம் எடுக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் 33 கோடி பேர் எடுப்பாங்க. 830 கோடி மக்கள் தொகையில் 800 கோடி பேருக்கு கிடைக்காது. மீதி உள்ள பாக்கி உள்ள 33 கோடி பேருக்கு கிடைக்கும். உண்மைதான். அந்த மீதி உள்ள 33 கோடி பேர் மூலமாக யாரெல்லாம் இவங்களை தெய்வம்னு கண்டுபிடிக்கிறாங்களோ, ஏன்னா கோயிலோட தெய்வங்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க தான் தெய்வம்னு கண்டுபிடிக்கக்கூடிய டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மூலமாக அந்த சத்தியுகம் திரேதாயுகம் முடிந்து அந்த துவாபரிக கலியுகத்துல இதை தெரிந்து வைத்து ஆத்மாக்கள் பிறவி எடுக்கும். அப்போ அவங்க துவாபரிகத்தில் பிறந்தாலும் சரி, கலியுகத்தில் பிறந்தாலும் சரி, இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக இவங்க அந்த ஞானம் அடைந்தாங்க, இவங்க தான் சத்தியுகம் திரேதாயுகம் போவாங்கங்கிற ரகசியம் தெரிந்ததுனால அந்த கல்பம் சுத்தும் போது துவாபரியுகத்திலோ கலியுகத்திலோ இவங்களால எந்த அளவுக்கு நன்மை அடைந்தார்களோ அவங்க தெய்வங்களாக துவாபரிக கலியுகத்துல இவங்களை வைத்து இந்த சிலை வழிபாடுகள் பண்றாங்க. சரி, ஆனா பேயா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த ரகசியங்களும் இருக்கு. சரி, இந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல வந்தவங்களுக்கு துவாபரிக கலியுகத்துல சிலைகள் வச்சுட்டோம், வாங்கிட்டோம். ஓகே, அப்போ இந்த ஞானம் அடைந்தவங்களுக்கு இயற்கையிலே சக்தி இருக்கும். அவங்க தான் இந்த துவாபரிக கலியுகத்துல சாமியா ஆடுறது. அது சாமியா ஆடுறது ஓகே, அவங்க சாமிங்கிறது நற்குணங்கள். ஏன்னா பிரம்மகுமாரிகளுக்கு இறைவன் நல்ல நல்ல குணங்களை இந்த மகா சங்கம யுகத்துல 100 வருடத்துல இறைவன் கற்றுக் கொடுக்கறதுனால துவாபரிக கலியுகத்தை சாமியா வைத்ததுனால எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பிளஸிங் பண்ணுது, வாழ்த்துது. ஆனா பேயா வர்றவங்க அவங்களும் துவாபரிக கலியுகத்திலும் மறுபிறவி எடுப்பாங்க தானே? ஆமா, எடுப்பாங்க. அவங்க மட்டும் ஏன் பேயா வந்தாங்க அப்படின்னா, சத்தியுகம் மற்றும் திரேதாயுகத்துல வர்ற ஆத்மாக்களுக்கு அவங்களுடைய அந்த அகர்மத்தை தான் பண்ணுவாங்க. ஏன்னா சுகர்மா விகர்மா அகர்மன்னு உண்டு. அப்போ இங்க அவங்களுக்கு சுகம் கொடுத்துப்பாங்க, வாங்கிப்பாங்க. வீணான கர்மங்கள் துவாபரிக கலியுகத்தில் தான் விகர்மா வருது. அப்போ இங்க சுகர்மா அவங்களுக்கு சுகம் கொடுத்துப்பாங்க. யாருக்கும் நல்லது கெட்டதுன்னு பெருசா செய்து கொள்ள மாட்டாங்க. தன்னுடைய சுயத்தை மட்டுமே பார்த்து கொள்ளக்கூடிய யுகமாக சத்தியுகம் திரேதாயுகம் வரும். எல்லாருக்கும் நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அப்போ இங்க அகர்மா வேலை செய்யும். அப்போ இந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல வாழ்ந்த ஆத்மாக்களுமே இங்க 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 9 லட்சத்துல இருந்து அவங்க இறந்து இன்னொரு அம்மா வயிற்றுக்குள்ள போவாங்க. அப்ப அந்த 9 லட்சம் பேர் செத்து தான் போவாங்க இன்னொரு அம்மா வயிற்றுக்கு, பேரண்ட்ஸ் வயிற்றுல. அப்ப அந்த 9 லட்சம் பேரும் அங்க செத்து பேயாயிருவாங்க. ஆனா இங்க எங்க அந்த சத்தியுகத்துல அந்த ஆத்மா இறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆத்மா உடலை விட்டு வெளியே இன்னொரு அம்மா வயிற்றுக்கு போகும். ஆனா இங்க வரக்கூடிய அந்த சுகர்மா அந்த அகர்மத்தின் அடிப்படையில அது பேயா தான் இருக்கும். அந்த பேயினுடைய எண்ணம் சுயத்தின் அடிப்படையில அகத்தின் அடிப்படையில அகர்மங்களை செய்துகிட்டு இருந்ததுனால, சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்ததுனால அது யாருக்கும் நல்லதும் கெட்டதும் செய்யாது. அப்படி இங்க பிறப்பு கணக்குகள்ல அதே ஆத்மா இங்க ஒரு 20-21 பிறவி எடுத்து வரும்போது, கடைசியில வரும்போது அந்த துவாபரிக கலியுகத்துல வரும்போதுதான் அவங்களுக்கு விகர்மங்கள் ஸ்டார்ட் ஆகுறதுனால இங்க வரக்கூடிய சுகங்களை அவங்க இழந்து விகர்மங்களை செய்ய ஆரம்பிக்கிறதுனால, ஆனாலும் ஆத்மா ஒரு 13-14 நாளையில இன்னொரு அம்மா வயிற்றுக்கு போயிடும். சத்தியம்தான் அது. இருந்தாலும் அம்மா வயிற்றுக்கு 14-13 நாளையில போயிடும். ஒரு சில ஆத்மாக்கள் 1 வருஷமும் இருந்து லேட்டாய்க்கும் போகுமா, ஞானத்துல சொல்றாங்க மற்ற பிரம்மகுமாரிகள். அப்போ இங்க துவாபரிக கலியுகத்துல வர்ற ஆத்மாக்கள் இங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவி, ஏன்னா இங்க 21 பிறவி, இங்க 42 பிறவி, மொத்தம் 63-62 பிறவிகளாக செய்த அந்த ஒவ்வொரு பிறவியிலுமே ஒவ்வொரு பேய்கள் உருவாயிரும்.
அப்போ அந்த கர்மம் சார்ந்த நபர்களையும் சுத்தி 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 வந்து அது இங்க துவாபரயுகத்திலிருந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு வதைகள் இருக்கும். அப்போ அந்த துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகத்துல ஸ்டார்டிங்ல இருந்து கலியுகத்தின் இறுதிங்கிறதுனால ரொம்ப பியாய் அழிமட்டமாக மாறிடும். அப்போ இங்கேயுமே உடலை எடுத்து விட்டு 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 அவங்க கூட இருந்த சொந்த பந்தம் தான் பெத்து வளர்த்த பிள்ளைங்களே தன் தாய் தந்தையர்களையே அவ்வளவு அன்பா இருக்கிற ஆத்மா சரீரம் விட்டுரும். நோயிலையோ நொடியிலையோ வயது கடந்தோ, ஏன்னா நிறைய இடங்கள்ல செத்து போன தாத்தாவே பேரம் பேத்திகளும் நோண்டிக்கிட்டு அலைந்து அவங்களை அள வைக்கக்கூடிய பேய்களையும் நான் என் வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன் என்னுடைய லேட்டஸ்டா. அப்போ அப்படி இங்க பிறவிகள் எடுத்து வரும்போது அந்த ஆத்மாக்கள் புத்தி இல்லாததுனால இங்க வரக்கூடிய ஆத்மாக்கள் அது பிறவிகள் எடுத்து எடுத்து கணக்கு வழிகளே போயிடும். இருந்தாலும் அவங்க அந்த பிறப்புல இருக்கிற அந்த நபர்களையே சுத்தி 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 வரும். இங்க கிட்டத்தட்ட 63 ஜென்மங்களாக எல்லாமே பேய் கூட்டங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு பிறவிகளும் கணக்கு முடிக்க முடிக்க அங்கங்க சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அப்படிதான் நிறைய பேருக்கு இப்போ கலியுகம் இறுதிங்கிறதுனால ரொம்ப பேயாக இருக்கும். அவங்க தான் இப்போ பேயெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறது காரணம். சத்தியம் திரைத்தாயத்து இருக்கக்கூடியவங்க அகர்மத்தில் இருக்கிறதுனால பேய்கள் பிடிக்க மாட்டாங்க. அப்போ இங்க இந்த மகா சங்கம யுகத்துல ஞானம் எடுக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த துவாபரிக கலியுகத்துல அவங்களுக்கு தெய்வங்களாக வழிபடுவாங்க. விஷயம் நான் சொல்றது புரிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை நான் முதல்ல விட்டுட்டேன். இதை சொல்லன்னு தான் வந்தது வீடியோவுக்கு. அப்போ இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பேய் பிசாசுகள்லாம் கொஞ்ச நாள் அந்த வைப்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே சாந்தி அடைஞ்சிரும். ஏன்னா அதுவும் ஒரு ஆத்மா தானே, அதுவும் ஒரு தெய்வத்தால படைக்கப்பட்டதான, கடவுளால கடவுளால படைக்கப்பட்டதுனால கொஞ்ச நாள் அப்படி துள்ளிக்கிட்டாலையும் அந்த இரத்த கொதிப்புல அந்த நிறைவேறாத ஆசையில நாளடைவுல அந்த ஜென்ரேஷன் மாறும்போது அது இன்னொரு அம்மா வீட்டுக்கு போய் பிறவி எடுத்து போறதுனால இங்க அது அப்படியே சாந்தி அடைஞ்சு போயிடும். அப்போ முக்தி ஜீவன் பற்றி வேற ஒரு வீடியோ கொடுப்போம், இதுல போட்டு குழப்ப வேண்டாம். இப்படிதான் பேய்கள்லாம் வருது. அப்போ சாமி ஆடுறது நல்ல ஆத்மாக்கள், பேய் ஆடுறது இப்போ இந்த கலியுகத்தின் இறுதியில தான் அதிகம் பேயெல்லாம் ஆடுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல எல்லாம் பேய் செத்து போச்சு. பாரதத்துல தான் பேயெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்ம பார்வைக்கு. சரியா? மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓம் சாந்தி.